வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி டேஸ்டியான ஒரு வடை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கை இது உள்தோல், இது வெளித்தோல் ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்க பகுதியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் சுத்தமாக இப்படி எடுத்துட்டு, இந்த ஒரு இது இருக்குது, ஒரு பகுதி இருக்குது, இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும், இதால் சீவி வச்சுருக்கேன். தோலை நாங்கள் நீக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா வயிற்றுக்கும் ஒத்துக்காது, கசக்கிற தன்மை வந்துடும். அதனால் இது நல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீவி வச்ச கிழங்க இப்படி தண்ணி வந்து புழிஞ்சிங்கன்னா தண்ணி வந்து இப்படி ஊற்றும். அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியில் தான் சத்து இருக்குது. அதை வந்து ஒரு சுற்றி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம கிழங்கை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கோம். இது வந்து இந்த டம்ளர் வந்து அளவு நான் வந்து வச்சுருக்கிறது வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் கடலைப்பருப்பும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த மாவோடு இதை சேர்த்துக்குவோம். இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரன்னும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பருப்பையும் கிழங்கையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து மிளகாயும் சோம்பையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து தண்ணி ஊற்றாமல் இது ஒரு 4 மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மிளகாயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்குவோம். 4 பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுங்க. இதுக்கு தகுந்த உப்பை போட்டு சேர்த்து பிசைஞ்சிருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தட்டி போட்டுருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தொட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உதிராமல் இருக்கும். நீங்கள் நல்லா தட்டி போட தெரிஞ்சதுன்னா போட்டுருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துங்க. இது மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு நான் சும்மாவும் தட்டி காமிக்கிறேன், இந்த கவர்லேயும் தட்டி காமிக்கிறேன். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டோம். இப்போ தட்டி போட்டுருவேன். இப்படி எடுத்து இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்குங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா தான் அந்த உள்ளேயும் வந்து வெந்து போய் மேலே கிறிஸ்பாக இருக்கும். நம்ம திருப்பி போட்டுருவோம். போட்ட கையோடு உங்களுக்கு திருப்பி போட்டிங்கன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், போட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து உள்ளாரையும் வெந்து வெளியிலையும் வெந்துடும். சீசன் வரும்போது இப்போ கிழங்கு சீசன் வந்து இந்த சீசன் வந்து கிழங்கு சீசனு. நம்ம வெறுசாக வந்து நம்ம கடலை பருப்பு வடைலாம் செய்வோம். அதோடு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏற்கனவே வந்து உளுந்தில் வந்து கிழங்கு வடை வந்து செஞ்சுருக்கோம், ஸ்வீட்டு செஞ்சுருக்கோம், காரமும் செஞ்சுருக்கோம். இது வந்து பருப்பில் செஞ்சது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். 2 பக்கமும் திருப்பி விட்டு செவந்தானே எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். வடையெல்லாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ எண்ணெயே குடிக்காமல் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை சுட்டுட்டோம். இது வடை வந்து வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளார வந்து சாஃப்டாகவும் நல்லாயிருக்கு. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.